அட் லாஸ்ட் இந்த ஃபினாலே கடைசி மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் கீழப்பருத்தியூர் வர்சஸ் கோட்டமேடு செட்ரு பாய்ஸ். டாஸ் வின் செட்ரு பாய்ஸ் போட்டாங்க. அழகாக அடித்தார். டாஸை வின் பண்ண செட்ரு பாய்ஸ் கோட்டமேடு சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. 5 மேட்ச் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். இந்த டோர்னமெண்ட்டோட டாப் 2 டீம்ஸ் செட்ரு பாய்ஸ் அண்டு கீழப்பருத்தியூர் டீம் தான் பேட்டிங் டீமாக பார்க்குறோம் இந்த ஃபைனலில். அதே ஓப்பனிங் பேர் ஆசி அண்டு தயா ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. வேல்மயில் முதல் ஓவர் போட வந்திருக்காரு. ஓவர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் வாங்கி அடிச்சாரு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தாரு. அங்கே ஃபீல்டர் அகில பட்டு விட்டுட்டாருங்க. முதல் பந்தே லைஃப் கொடுக்குறாங்க ஆசிக்கு. தயா ஸ்ட்ரைக்ல லெஃப்டி ஷாட்டுங்க போய்கிட்டே இருக்குது. அங்க ஃபீல்டர் கையில வச்சு இப்பதான் அந்த ஃபீல்டரை தூக்கி இங்க வச்சாங்க. விக்கெட்டுங்க. ஹோல் டீம் இங்க ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் அங்கே போய் பாருங்க லைனை தாண்டிட்டாரான்னு செக் பண்ண சொல்றாரு. ஒன் பேட்ஸ்மேன் அரவிந்த் டாப் எட்ஜ் சான்ஸ் பாருங்க. கீப்பர் ஆல்ரெடி போன மேட்ச்ல நல்ல கேட்ச பிடிச்சாரு. இப்போ இன்னொரு விக்கெட்டுங்க. அடுத்தடுத்து 2 விக்கெட். அந்த முதல் பந்து மட்டும் அங்க கேட்சா இருந்திருந்தா ஹேட்ரிக் விக்கெட்டா இருந்திருக்கும். நவ் பவுலர் ஆன ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டா இருந்தால் குரு வந்திருக்காரு. பேட்ஸ்மேன் ஷாட்டுங்க பாட்டம் முட்டு போய்கிட்டே இருக்குது. எஸ் மரத்தில் அடிச்சு விட்டாருங்க. எஸ் 6 கொடுத்துட்டாங்க. கீப்பரே இங்க சந்திச்ச முதல் பந்தே 6. ஃபுல் டாஸ் பால். இந்த பந்து எடுத்துட்டு வந்து அப்படியே பேட்ல விக்கெட்டை பத்தி கவலையே படல குருமூர்த்தி. தொடர்ச்சியா 2 விக்கெட் போயிருந்தாலும் தொடர்ச்சியா 2 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு அவங்க டீமுக்காக. அப்போ பவுலர் ஹேட்ரிக்ல இருந்தாரு. இப்போ பேட்ஸ்மேன் ஹேட்ரிக்ல இருக்காரு. இந்த பந்து 6 இருந்தால் லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து ஆஃப் ஸ்டெம்ஸ்ல நல்ல சென்ஸ் ஆஃப் பேட்டிங். மரத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. செக் பண்ணி கொடுப்பாங்க. கிராண்டட் 2வா இல்ல 4ஆனு. டேஸ் பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு 17 2 விக்கெட்ல இருந்து. செகண்ட் ஓவர் போட விஜய் வந்திருக்காரு பவுலிங் எண்ட்ல. பேட்ல நிக்கு இங்கே கிடக்குது. கீப்பர் போயிருவாரு. அதிகபட்சம் ஒரு சிங்கிள். குரு ஸ்ட்ரைக்ல அட்டாக்கிங் டெலிவரி. நிறைய பந்து போன மேட்ச்ல இருந்த விஜய் பாடி அட்டாக்ல தான் போட்டுட்டு இருக்காரு. சரி அப்பல்ல கவர்ஸ்ல ஒரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ரன்ஸ் ஓட விடல. டாட் இதுவும் அடுத்தடுத்து 2 டாட்டுக்கு அப்புறமா அடுத்தடுத்து 2 வைடு. அட்டாக்கிங் டெலிவரி இதுவும் பாடி லைன் சிங்கிள். ஷாட்டுங்க வாட் அ ஹிட். லவ்லி ஹிட்னு சொல்லலாம். மரத்தை தாண்டி போயிருச்சு. ஆசி பேட்ல இருந்து 6 நல்லா செட் ஆயிட்டாங்க 2 பேட்ஸ்மேனும். லாஸ்ட் ஒன்னு ஃபுல் டாஸ். இம்முறை இதுக்கு முன்னாடி கேட்ச விட்ட ஃபீல்டர் நல்ல கேட்சுங்க. இடையில இன்னொரு ஃபீல்டர் பூந்தாரு. விக்கெட்டு. ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. 6க்கு அப்புறமா அடுத்த பந்து விக்கெட்டு. 2 ஓவர் முடிவுக்கு 27 3 விக்கெட்ல இருந்து. தேர்ட் ஓவர் போற குரு வந்திருக்காரு. குரு என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். ஒரு ஸ்கொயர் லென்த்துங்க நல்லா போட்டிருக்காருங்க இந்த பாலு. குரு நல்ல ஐடியா பாலுங்க. இந்த ஓவரோட செகண்ட் பாலுங்க. என்ன போடுவான்னு பார்ப்போம். குரு நல்ல ஒரு லைன் நினைக்கிறேன். நல்ல ஒரு லைனுங்க. தேர்ட் ஒன் நல்லாவே போட்டிருக்காருங்க குரு. 3 பாலுமே நல்லா ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க. 4th பால் என்னன்னு பார்ப்போம். ரிசல்ட் நல்லா அடிச்சிருக்காருங்க. ஒரு விக்கெட்டுங்க. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. நல்ல ஒரு பந்து குரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாண்டியா வந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்றாரு பார்ப்போம். ஒரு ஷாட் பாருங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு கேட்சுங்க. வந்த முதல் பாலே பாண்டியா ஒரு விக்கெட்டுங்க.
அது செலிப்ரேஷன் பார்க்க முடியுது குருட்ட இருந்து. இந்த ஓவர் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க, சூப்பராக போட்டிருக்காரு குரு. லாஸ்ட் ஒன்றுங்க, அண்டரோட வந்துச்சுங்க. இது ஒரு நல்ல ஒரு கீப்பிங், நல்ல ஒரு ஓவர் கொண்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 3 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு பந்து வீச்சு கூட. 4th டவுனை போட சதீஷ் பாலா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வினோத்தனை நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட்டோட ஆரம்பிக்கிறாரு. செகண்ட் பால் தேர்ட் ஒன். ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். இந்த விக்கெட் பாஸ்டாக இருக்காங்களா? ஓட்டங்க ஓட்டமே. சதீஷ் பாலா இந்த மணி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மணி நல்ல ஒரு லென்த்துங்க, ஆஃப் லைனில் நல்லா போட்டாருங்க மணி பாலா. லாஸ்ட் ஒன்றுங்க, சதீஷ் பாலாட்ட இருந்து நல்லாவே போட்டிருக்காருங்க. இது ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். போட்டிருக்காருங்க, நல்ல ஓவர். 4 ஓவர் போட்டு 32 ரன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஓவருங்க. பவுலிங் குரு வந்திருக்காருங்க. தேர்ட் ஓவர் டாட் போட்ட ஒருத்தர் நல்லாவே போடுறாருங்க. ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். தேர்ட் ஒன் நல்லா அடிச்சிருக்காருங்க. ஒரு விக்கெட்டுங்க, நல்லாவே போட்டிருக்காரு. 3 பால் செலிப்ரேஷனை பார்க்க முடியுது குருட்ட இருந்து. அடுத்த பேட்ஸ்மேன் வைப்ரேட் ஆப்ஷன்ஸ்ல கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு 2 ரன் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கிராண்டட் 2 வந்த உடனே ஒரு டபுள். லாஸ்ட் ஒன்னு டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. நல்ல ஷாட்டா. அந்த ஃபீல்டர் ஆல்ரெடி ஒரு கேட்ச பிடிச்சிருந்தாரு. அது எனக்கு தான் பிடிச்சிருந்தாரு. இவருக்கும் கேட்ச பிடிச்சிட்டு இந்த பந்து விக்கெட்னு சொல்லியிருக்காரு. ரஞ்சித் நீ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன்னு ஷாட். ஆனா அந்த ஃபீல்டர் முடிக்கிற 3வது கேட்சா இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட்டு, செம்ம கொடியேத்தம். டிராப்புங்க. லாஸ்ட் பால் டிராப்போட 2 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க இப்போ வரைக்கும். 2 ரன் பிளஸ் 2 அவுட். செல்லமா தட்டிட்டாரு ஸ்டம்ப்ல. 5 ஓவர் முடிவுக்கு 38 டார்கெட். 4 ஓவருக்கு 38 ரன் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வினோத்தனை வந்திருக்காரு. நல்ல ஒரு பாலுங்க, அது கேட்சான்னு பார்ப்போங்க. நான் சைக்கிள் இந்த டிராக்டர் வந்திருக்காரு, என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். நல்ல ஒரு டாப் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டு. செகண்ட் பால் நல்ல ஒரு லைனுங்க, நல்ல ஒரு லென்த்துங்க, நல்லா போட்டிருக்காரு வினோத்தனை. செகண்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் திருமுருகன் அண்ணன் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு குட் லென்த்துங்க, நல்லா போட்டிருக்காரு வினோத்தனை. ஃபர்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வினோத்தனை. 4th ஒன் வினோத்தன்ட்ட இருந்து நல்ல ஒரு லென்த்துங்க, லெக் பை, நல்ல ஒரு கீப்பிங் குருநாட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவரில் 5th ஒன் திருமுருகன் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாரு. நல்லா போட்டுருக்காங்க, நல்லா சீவி விட்டு போயிருக்காரு. ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். ஒரு கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு, லெஃப்ட் ஹேண்டுக்கு அரௌண்டில் இருந்து போடுறாரு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பந்து வச்சுங்க, பேட்டில் அடிச்சு ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். ஒரு மட்டுமே ஒரு ஓவர் போட்டார் வினோத்தன். அதில் 3 ரன் தாங்க, நல்லா ஓவர் போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் போட குரு அண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு கேட்சுங்க, வெல்கம் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் குரு நல்ல ஒரு பந்து வச்சு குரு. அடுத்த பேட்ஸ்மேன் விக்கி வராரு. செகண்ட் பாலுங்க குரு டர்ந்து. நல்ல ஒரு லைனுங்க, ஒயிட் கோட்டை ஒட்டியே போட்டாருங்க குரு. நல்ல ஒரு கீப்பிங் வினோத்தன் இருந்து. போன பால் ஒரு ஒயிட் போட்டாருங்க. தேர்ட் ஒன் நல்ல ஒரு லென்த்துங்க. தேர்ட் ஒன் கண்டினியூ 2 ஒயிட் போட்டிருக்காருங்க. நல்ல ஷாட். ஒன்னா ரெண்டா நான் ஸ்ட்ரைக்ல இருந்து வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்குக்கு நல்லா அடிச்சிருக்காருங்க. ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போங்க. நல்லா மறைச்சிருக்காரு. ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு கீப்பிங். குரு அண்ட் விக்கி அடிச்சாருங்க, அடிச்சாருங்க. ஓட்டுக்கே போயிருச்சுங்க. நல்ல ஒரு ஷாட். 2 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இன்னைக்கு 15ங்க. நல்லா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட வினோத்தனே வந்திருக்காரு.
ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டுருக்காருங்க, நல்லா அண்டர்லேயே வந்துச்சு, நல்லா பால் டாட் பாலுங்க. செகண்ட் ஒன் வினோத் இருந்து நல்ல ஒரு குட் லென்த்துங்க, இது ஒரு 1 பவுன்ஸ், நல்ல ஒரு பவுன்ஸுங்க. 2 பால் போட்டு எந்த ஸ்கோருமே இல்லைங்க. தேர்ட் ஒன் போட வராருங்க, அடிச்சிருக்காருங்க ஆறுங்க, வாய முடியல. நல்லா போட்டுருக்காருங்க, 1-2 பார்ப்போம். 2 விக்கெட் பாஸ்டா இருக்காருங்க, நல்ல ஒரு ரன்னிங்க. வினோத் அந்த 5th ஒன் என்ன நடக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பந்துங்க வினோத் இருந்து. லாஸ்ட் ஒன் வினோத் இருந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். நல்லா போட்டிருக்காருங்க, 1-2 பார்ப்போம். அங்கே அமரன் இருக்காரு, 2 விக்கெட் பாஸ்டா இருக்காருங்க. 3 ஓவர் முடிவுக்கு 25, 2 விக்கெட்லேருந்து. இந்த ஓவர் கூட அமர் வந்திருக்காரு. ஸோ இது மேட்ச் ஓவர் கண்டிப்பாக 12க்கு 12 நல்ல இடத்துல இருந்துச்சு. விக்கெட் அப்பீல் எடுக்கிறாரு குரு. இன்சைட் ஏஜ் நல்ல ஸ்டாப்பிங்க குரு, எரிஞ்சு பார்க்கல, டாட்டா தான் மாற்றி கொடுக்குறாரு. இங்கே தேர்ட் ஒன் ஆஃப் கட்டர், நல்ல ஸ்டாப்பிங் கீப்பர். அந்த வெளியே போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யாரோ சீஃப் கெஸ்ட் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பந்து வாட் அ ஷாட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், வெயிட் பண்ணி அடிச்சாருங்க 6. வாட் அ ஷாட். லாஸ்ட் 2 மோர். இந்த பந்து லெக் ஸ்டம்பில் கமிட் ஆனாராங்க ஃபீல்டர். சிங்கிள் மட்டும்தான் போதுன்னு சொல்லிட்டாரு நான் ஸ்ட்ரைக்கர். லாஸ்ட் ஒன்னே ஒரு முக்கியமான பந்து உடம்புல வாங்கிட்டு ஃபீல்டர் பாண்டியாங்க சான்ஸ் டபுளானு பார்ப்போம். நோ சொல்லிட்டாரு நான் ஸ்ட்ரைக்கர். ஸோ சிங்கிள். ஒரு 6 போயிருந்தாலும் நல்ல ஓவராக தான் தெரியுது. 4 ஓவர் முடிவுக்கு 33, 2 விக்கெட் இழந்து. மீதமுள்ள 6 பாலுக்கு 4 more to tie, 5 more to win. கடைசி 6 பால் யோகேஷ் வந்திருக்காரு, சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. பெரிய ஒய்டு லெக் ஸ்டம்ப்ல ரன்ஸ் ஓட மாட்டாங்க. அந்த ஒய்டோட பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆசி வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஏதாவது மேஜிக் நடந்தால் மட்டும்தான் கீழே பருத்தி வின் பண்ண முடியும். ஏன்னா பாலை விட கம்மியாக இருக்குது. ஷாட்டுங்க, அங்க ஃபீல்டர் போய்கிட்டே இருக்காரு. இன்டு தி ஆடியன்ஸ், வாட் அ ஷாட், வாட் அ செலிப்ரேஷன். செட்டர் பாய்ஸ் இந்த மேட்சை வின் பண்றாங்க. சந்தோஷத்தோட உள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க. வாட் அ மேட்ச். அங்க இருந்து ஒரு கும்பல் ஓடி வந்துட்டு இருக்காங்க. செட் பண்ணி தூக்கிட்டாங்க செட்டர் பாய்ஸ். டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் முதல் பரிசை தட்டி செல்றாங்க. கீழப்பருத்தியூர் ரன்னர் அப், செகண்ட் பிரைஸ். நல்ல சேஸ், பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி அவங்களோட பங்களிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிரிக்கெட் போட்டியில் நமக்கு முதல் பரிசு வழங்குவர்கள் திரு எம் தப்பானி முருகன் அவர்கள், காரணமங்கலம், அகில இந்திய பால் தரக்குடி. அன்பு அருமை சகோதரன் சண்முகன் அவர்களுக்கு, எஸ்.கே. சண்முகன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறது. ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறது. ஏ. பூவலிங்கம் அவர்கள் ரியல் எஸ்டேட் மண்டலம் அளிக்கும். அவர்களுடைய மண்டல துணை வட்டாட்சியர் கமுதி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறது. நாகநாதபுரம் சேகநாதபுரம் திரு ஏ. பூவலிங்கம் அவர்கள் குறிச்சி இருப்பு கமுதி ஏ. தெய்வமணியன் அவர்கள். அதற்கடுத்ததாக எனது அன்பு தம்பி 22 ரூபா மாத்தி விட்டியா? அன்பு தம்பி செந்தில் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கடுத்ததாக அன்பு தம்பி அவரது மகன் சுஜித் அவர்கள் பெற்றுத் வருவார். ஃபோர்த் பிரைஸ் கணேஷ் பிரதர்ஸ் மண்டல மாணிக்கமா, 10,000 ரூபா பிரைஸ் மணி பிளஸ் இந்த கப்பு. அதுக்கடுத்து தேர்ட் பிரைஸ் கோட்டமேடு. அவர் அண்ணா மற்றும் திரு பூவலிங்கம் அவர்கள் சார்பாக செகண்ட் பிரைஸ் கீழப்பருத்தியூர் KCC கிரிக்கெட் கிளப் அணியினர் என்பதை தெரிவித்துக் டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் கோட்டமேடு செட்டி பாய்ஸ்.
மேட்ச் விளையாண்டாங்க ஃபைனலில். நல்ல டீம் எஃபர்ட் பார்க்க முடிஞ்சு. விளையாட்டு போட்டி சிறப்பு பரிசு வழங்குவர் கமுதி மத்திய ஒன்றிய செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்திய ஒன்றிய செயலாளர், வண்ணாமலை விருப்ப கோட்டப்பேட்டை SP சண்முகநாதன் அவர்கள் சார்பாக ஃபைனல் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவர் பேர் என்ன ப்ரோ? ஆஷிக் குருராம். 4 விக்கெட் எடுத்திருந்தாரு, ஒரு மெடினை பதிவு பண்ணியிருந்தார் ஃபைனலில். சிறப்பு பரிசு பிளேயர் ஆஃப் வழங்குவர் த டோர்னமெண்ட் ஆசிக் எல்லா மேட்சுமே நல்லா விளையாண்டு கொடுத்துருக்காரு. தொடர் நாயகன் விருது.